ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விழாக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வேலை பார்க்குறோம்னா வீட்டு வேலை தாங்க. ஓவர் தூசிங்க, லேசாக ஒற்றை அடித்து பார்த்தீங்கன்னா குட்டியூன்னு வீடு தாங்க. அதுக்கெலாம் அம்புட்டு தூசிங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் அள்ளியாந்து தான் வீட்டை மொழுகுவேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம நாய்க்குட்டியை பாருங்கள். இது கொஞ்சம் லைட்டாக சேர்த்து விட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச நாய். உங்களுக்கே தெரியும், நம்ம குட்டி இறந்துடுச்சு. அது ஞாபகம் வருத்தமாக இருக்கட்டுமேன்னு கொஞ்சோண்டு சேர்த்து விட்ருக்கேன். சாணி போட்டு தாங்க மொழுகுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசாக சிமெண்ட் தரை போடவும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. 2 குடம் தண்ணியை ஊற்றி கழுவி விட்டால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். தூசியும் ரொம்ப வராது. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் குட்டியூன்னு சாமி. இது கிச்சன். பெட்டு சூப்பர் பெட்டுங்க. வாங்கி 3 மாதம்தாங்க ஆகுது. அதுக்குள்ளேயும் தம்பியை கிழிச்சிட்டாங்க. குட்டியூன்னு வீடாக இருக்கவும் கொஞ்சம் துணிமணி வைக்க இடம் பத்தலையா, கொஞ்சோண்டு மெத்தையிலையும் இந்த கட்டைப்பையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், மெத்தையில் ஓவரான தூசிங்க, அம்புட்டு தூசி பார்த்துக்கோங்க. குட்டீஸு இருக்காங்களா, அதனால் குட்டி சேட்டையே அதிகம். நம்ம ரோடு பக்கத்துலேயே இருக்கோமா வீடு, அதனால் காரு வண்டி இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய வண்டியெல்லாம் போகிறதுனால கொஞ்சம் தூசி ரொம்பவே அடையும். இங்கே பாருங்கள், இவங்க தான் எங்கள் அத்தாச்சி, அண்ணன் மேண்டாட்டி. அவங்க அப்போக்கப்போ அத்தாச்சி கேட்பாங்க, என்ன வேலைலாம் முடிச்சிட்டியா அவளை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போக்கப்போ கலாச்சிட்டு போவாங்க. அண்ணன் மேண்டாட்டினா கொஞ்சம் கலாய்க்கத்தானே செய்வாங்க. நானும் விட மாட்டேங்க. நான் அதுக்கு மேலே கலாய்ப்பேன் அத்தாச்சின்றாவே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், 2 குடம் தண்ணியை ஊற்றி அப்படியே கழுவியாச்சு. இது என் மருமையன் பிள்ளை தான். அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சுங்க. என் வீடு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இது குட்டியூன்னு கிச்சன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 4 குடத்தில் நல்ல தண்ணி வச்சுக்கிடுவேன். எனக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டு வெள்ளி செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்குவீங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லார் வீட்லேயுமே வைக்கிறதா. இதை வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. கோலம்லாம் பார்த்திங்கன்னாங்க, ஸ்கூல் போகும்போது நான் படிச்சுட்டு அப்போக்கப்போ கோலம் போட்டு பார்ப்பேன். சூப்பராக வந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ மறந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், புளி நம்ம மரத்துலேயே விளைஞ்ச புளிங்க. இது கொஞ்சம் கருப்பு. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நிறமாக இப்போ தான் உழுப்புனது. இது நான் அப்போக்கி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்குவேன் கருப்பு புளியும். இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். நான் எப்போவுமே சுத்தமாகவும் வச்சுக்கிறேன், நீட்டாகவும் இருக்கும். பூனைக்குட்டி சேட்டை, அதிகமான சேட்டைங்க. இங்கே பாருங்கள், என் வீட்டுக்காரர் போய் மாங்காய் கொண்டு வந்துட்டார். எனக்கு மாங்காய் கொண்டாடவும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. வீடை கழுவிவிட்டு நானும் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் மாங்காய் கொண்டாந்துட்டாரா. நான் கஞ்சி குடிச்சிட்டு மாங்காயில் கஞ்சி குடிக்கும்போது ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயமுங்க அது. நீங்கள் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கின்றீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை என்ன பண்ணிட்டீங்கன்னா சின்ன சின்னதாக துண்டு துண்டாக நறுக்கிக்கிட்டேன். நறுக்கி பார்த்திங்கன்னா ஊறுகாய் மாதிரி தாளிச்சிருவீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்கங்க. அது ரொம்பவே பிடிக்கும். நல்லாயிருக்குமா அப்படின்னு சொன்னாங்க தம்பிங்க. பாருங்கள், கொஞ்சோண்டு அறுத்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஊறுகாய்க்கு தாளிச்சாச்சு. ஒரு நாள் இப்படித்தாங்க மாங்காய் கொண்டு வந்து கொடுத்தாரா. நானும் தாளித்து கிழிச்சிட்டு ஒரு டப்பாவில் அப்படியே வச்சுருந்தீங்க. வச்சுருந்ததை மறுநாள் 2 நாள் கழித்து போய் பார்க்குறேன், அரை டப்பா தாங்க இருக்குது. மாங்காண்டா நம்ம பசங்களுக்கு அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் பார்த்திங்கன்னா மரத்தில் பிஞ்சாக இருக்கையிலே அதை உதுத்து உப்பு போட்டு லேசாக மிளகாய் தூவி சாப்பிடும்போது ரொம்பவே பிடிக்கும். எனக்கு நல்லா சாப்பிடுவேன். கஞ்சிக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே அது. நானும் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வீடு அழைச்சிட்டு மாங்காய் வறுத்து தாளித்து கிழித்து ரெடியாக ஆயாச்சுங்க. என் வீட்டுக்காரும் பார்த்திங்கன்னா வேலைக்கு அதிகமாகிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு, டக்குன்னு சமமானு சொல்லி கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த வாரிங்க இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கொஞ்சம் சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த மாதிரிலாம் ஊறுகாய்க்கு தாளிக்கும்போது பார்த்திங்கன்னா டப்பாவில் அடைச்சி வச்சுறோம் இல்லையா, அதை அப்போக்கப்போ வெயிலில் வச்சிடணும். இல்லாட்டி பூத்து போயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நான் வெயிலில் வைக்காமல் இருக்கவே மாட்டேங்க. ஏன்னா இப்போதைக்கு நமக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டும் ஒரு 5 மாங்காயை அறுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி பார்த்திங்கன்னா தாளிச்சிட்டேன். ரொம்பவே மணமாகவும் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்குங்க.
இங்கே பாருங்கள், இதுதான் என்னுடைய செல்ஃபு. இது வந்து நானாக தயார் பண்ணது. பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள், சரிங்களா? இங்கே பாருங்கள், என் கிச்சனை பாருங்கள். என் வீட்டுக்காரருக்கு முட்டை தான் பிடிச்சிருக்கு. அதனால் வந்துட்டு முட்டை ஆம்லேட் போட்டு கிளம்பி போயிட்டார் வேலைக்கு. இங்கே பாருங்கள், என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் சமைப்பார். ஆமாம், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.